ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் ஒரு ஊர் இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது மக்களே. ஊரில் இருக்கும்போது லண்டனா அமெரிக்காவா அப்படின்னு சொல்லி பெருசாக நம்ம அப்படி தான் சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, நம்ம ஊரே மச் பெட்டர். புதுசாக லண்டனுக்கு வரீங்களா, இல்லை லண்டனில் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் என்ன எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இருக்குதா, இல்லை இனிதான் வர போகிறீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மக்களே. ஊரில் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு கொண்டு போய் செலவு பண்ணால் இந்த நோய் சரியாயிடும், அங்கே கொண்டு போனால் சரியாயிடும், இங்கே கொண்டு போனால் சரியாயிடும், லண்டனில் போய் ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டுருவோம். அது உண்மையா பொய்யான்னு எனக்கு இது வரைக்கும் புரியலை மக்களே. என்னை இங்கே வந்து அதை அனுபவிக்கும் போது தான் அதுலேயும் பொய் இருக்குமோ அப்படின்னு தான் கேட்க தோணுது. பணம் இருக்கிறவங்களுக்கு ஓகே, எந்த கண்ட்ரி வேணாலும் கொண்டு போய் அவங்க சரி பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் உடனே அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்கிக்கலாம். பணம் இருக்கிறவங்களுக்கு. இல்லாத மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பல நாள் காத்திருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டரை பார்த்தா அங்கே போய் ஒரு பிளட் டெஸ்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கப்புறம் எழுதி தருவாங்க, இல்லை நமக்கு மெயிலில் வரும் பிளட் டெஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம திருப்பி கால் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு தான் அந்த பிளட் டெஸ்ட்டுக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் தேவைப்படுதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ சாமானியத்தில் சீக்கிரமாக ஒரு வேலையும் நடக்காது, அதுக்குள்ளே மனுஷன் மேலே போயிடுவான். ஸோ இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். இப்படி ஒரு நாட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இங்கே வரவங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அவசரம் ரொம்ப உங்களுக்கு முடியல, அது எமர்ஜென்சியா தோணுச்சுன்னா ஆம்புலன்ஸ் எடுத்து போயிடுங்க. இல்லையா உங்களுக்கு பக்கத்துலேயே உங்க அட்ரஸ்க்கு பக்கத்துலேயே கட்டாயம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அதில் உடனே போயிருங்க. எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல போனால் குவிக்காக பார்த்துட்டு எமர்ஜென்சியாக இருந்தால் உடனே ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியும் ஒரு 1 or 2 hours சில டைம் ஆயிடும். அந்த நம்ம போகிற எமர்ஜென்சி அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கும். நம்ம என்ன ஒரு சூழ்நிலையில் போகிறோம், என்ன நோய் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் உடனே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக இங்கே வந்து இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இனி வரப்போகிறவங்களா இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சின்னு வந்தால் உடனே ஓடி போயிடுங்க, எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை, அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ரொம்ப உங்களுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் தோணுதா, வெயிட் பண்ணவே பண்ணாதுங்க, ஆம்புலன்ஸ் எடுத்து போயிடுங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள விசேஷம் மக்களே. நம்ம எல்லாம் இங்கே அப்படி இப்படின்னு ஓகோன்னு பேசிக்கிறோம், கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். See you guys in next video.